கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியில் 60க்கும் மேற்பட்ட யானைகள் முகாமிட்டுள்ளதால் கிராம மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கர்நாடகாவில் இருந்து இடம்பெயர்ந்துள்ள யானைகள் தேன்கனிக்கோட்டை வனச்சரகத்தில் 3 குழுக்களாக முகாமிட்டுள்ளன. இதனையடுத்து யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். யானைகள் ஆக்ரோஷமாக காணப்படுவதால் வனப்பகுதியையொட்டிய கிராம மக்கள் ஆடு மாடுகளை மேய்க்கச் செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். புத்தாண்டை முன்னிட்டு மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். புத்தாண்டிற்காக அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு மீனாட்சியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதனையடுத்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி கோயிலுக்குள் பக்தர்களை அனுமதித்தனர். இதில் 10 வயதிற்கு கீழ் உள்ள சிறுவர்களுக்கும் 65 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. பக்தர்களின் வருகை அதிகமாக இருப்பதால் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பெருவுடையாருக்கு பால், சந்தனம், தயிர், இளநீர் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. புத்தாண்டையொட்டி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக கோவில் நுழைவாயிலில் அனைவருக்கும் உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்த பிறகே அனுமதிக்கப்பட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மணல் கடத்தலை தடுக்க முயன்றபோது பிடிபட்ட மாடுகளை கோவை கால்நடை பாதுகாப்பு மையத்திற்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. உளுந்தூர்பேட்டை அருகேயுள்ள களவானூர், ஓடை மற்றும் கெடில மாற்றுப் பகுதிகளில் மணல் கடத்துவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் காவலர்கள் நிகழ்விடத்திற்கு சென்றபோது அங்கிருந்தவர்கள் தப்பி ஓடினர். இதனையடுத்து அங்கிருந்த 8 மாட்டு வண்டிகளை காவல்துறையினர் கைப்பற்றினர். ஆனால் இதுவரை 16 மாடுகளையும் மீட்க யாரும் வராததால் அவற்றை கோவையில் உள்ள கால்நடை பாதுகாப்பு மையத்திற்கு அனுப்ப காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். பாரா விளையாட்டு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக காஷ்மீரில் தொடங்கிய சைக்கிள் பயணம் கன்னியாகுமரியில் நிறைவடைந்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளிடம் பாரா விளையாட்டுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக முதல் பாரா சைக்கிள் ஓட்டுநர் ஆதித்யா மேத்தா எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுடன் சேர்ந்து காஷ்மீரில் இருந்து சைக்கிள் பயணத்தை தொடங்கினார். 3842 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து அவர்களது சைக்கிள் பயணம் கன்னியாகுமரியில் நிறைவடைந்தது. புத்தாண்டை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கடலில் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். மேலும் பாத யாத்திரையாகவும் வருகை தருகின்றனர். இந்நிலையில் இன்று கோயிலில் அதிக அளவில் மக்கள் திரண்டு வருவதால் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக கடற்கரையில் நீராட கோயில் நிர்வாகம் அனுமதி மறுத்திருக்கிறது. டெல்லியில் இன்று அதிகாலை முதலே கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. இதனால் சாலைகள், மேம்பாலங்கள் தெரியாமல் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பனியுடன் காற்று மாசும் அதிகமாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். வருடத்தின் முதல் நாளான இன்று அங்கு வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவாக 1.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கோவில் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பூனாண்டியூரில் உள்ள ஐயனாரப்பன் கருப்புசாமி கோவிலில் வழக்கம் போல பூஜை செய்ய கோவில் பூசாரி ஜெயராமன் சென்றுள்ளார். அப்போது கோவில் மற்றும் உண்டியலின் பூட்டுகளும் உடைக்கப்பட்டு சுமார் 1.5 லட்சம் ரூபாய் பணமும் 40 கிலோ எடை கொண்ட பித்தளை குத்துவிளக்கு மற்றும் பூஜை பொருட்களும் திருடு போனது தெரியவந்துள்ளது. இரவில் கோவிலுக்குள் நுழைந்த நபர் உண்டியல் அருகே அமர்ந்து கொண்டு பூட்டை உடைத்து பணத்தை எடுக்கும் காட்சிகள் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளன. எனவே காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் மோப்ப நாய்களின் வனக்குற்ற தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. வனக்குற்றங்களை தடுப்பதற்காக நாட்டு நாய்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நாய்கள் வனத்தில் பதுக்கி வைத்திருக்கும் சந்தனக்கட்டைகள், போதைப் பொருட்களை சரியாக கண்டுபிடித்து தருகின்றன. ஒத்திகை நிகழ்ச்சியின் போது மண்ணில் புதைத்து வைத்திருந்த சந்தனக்கட்டைகளை மோப்ப நாய்கள் விரைவில் கண்டுபிடித்தன. குற்றங்களை கண்டறிவதற்காக நாட்டு இன நாய்களுக்கு பயிற்சி வழங்கப்படுவது இதுவே முதல் முறை என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். 2020ஆம் ஆண்டில் கடலூர் மாவட்டத்தில் சராசரியை விட கூடுதலாக 20% மழை பெய்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் ஓராண்டிற்கு சராசரியாக 120.67 சென்டிமீட்டர் மழை பெய்ய வேண்டும். ஆனால் கடந்த ஆண்டில் 144.32 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சராசரியை விட கூடுதலாக 20% மழை பொழிந்ததால்
சேதம் ஏற்பட்டாலும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். தஞ்சாவூர் சுகாதார பணிகள் துணை இயக்குநர் அலுவலகத்தில் ஊழல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1.5 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். காந்திஜி சாலையில் உள்ள அலுவலகத்தில் அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது துணை இயக்குநர், நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகளிடமிருந்து 1.5 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவசாயிகளின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர பிரதமர் மோடியிடம் வலியுறுத்துமாறு பிரிட்டன் எம்பி அந்நாட்டு பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கு கடிதம் எழுதியுள்ளார். பிரிட்டனில் தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த எம்பி தன்மன்ஜீத் சிங் பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் குடியரசு தின நிகழ்ச்சிக்கு செல்லும் போது டெல்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகளின் போராட்டம், சீக்கியர்கள் மற்றும் பஞ்சாப் மாநிலத்தவர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல் குறித்து பிரதமர் மோடியுடன் விவாதிக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்தியாவில் நடத்தப்படும் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சக எம்பிக்களிடம் கையெழுத்துக்களை சேகரித்து வருகிறார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பொங்கல் பானைகளை தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கைலாசப்பட்டி, கள்ளிப்பட்டி, தேவதானப்பட்டி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பகுதிகளில் மும்முரமாக மண்பானைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மண் எடுப்பதற்கு அரசு உரிய அனுமதி அளிக்க வேண்டும் என மண்பானை தயாரிப்பு தொழிலாளர்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்ட சந்தாதாரர்களுக்கு கடந்த நிதியாண்டுக்கான வட்டியை அவரவர் கணக்கில் சேர்க்கும் பணி தொடங்கியுள்ளது. 2019-20 நிதியாண்டில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கு 8.5% வட்டி தருவதாக மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பிஎஃப் வட்டி சந்தாதாரர்கள் கணக்கில் நாளை முதல் வரவு வைக்கப்பட உள்ளது. பிஎஃப் வட்டியை 2 தவணைகளாக தர மத்திய அரசு ஏற்கனவே முடிவெடுத்திருந்த நிலையில் அது தற்போது 6 கோடி பேருக்கு ஒரே தவணையில் செலுத்தப்பட்டு வருகிறது. அமேசான், பிளிப்கார்ட் ஆகிய 2 நிறுவனங்களும் அந்நிய நேரடி முதலீட்டு விதிமுறைகளை மீறியிருப்பது குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு ரிசர்வ் வங்கி மற்றும் அமலாக்கத்துறைக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது. பன்னாட்டு ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களுக்கும் உள்நாட்டு வர்த்தகர்களுக்கும் இடையே அண்மை காலமாக மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து வர்த்தக அமைப்புகள் மத்திய அரசிடம் ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்கள் குறித்த புகார்களை தொடர்ந்து தெரிவித்து வந்தன. குறிப்பாக அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் ஆகிய 2 நிறுவனங்களும் அந்நிய நேரடி முதலீட்டுக் கொள்கை, அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் ஆகியவற்றை அப்பட்டமாக மீறியிருப்பதாக அகில இந்திய கூட்டமைப்பான சிஐடி பல்வேறு புகார்களை மத்திய அரசிடம் கொடுத்திருக்கிறது. இதனையடுத்து இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ரிசர்வ் வங்கிக்கும் அமலாக்கத்துறைக்கும் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை கடிதம் எழுதியுள்ளது. அமெரிக்காவின் பைசர் நிறுவனம் தயாரித்த கொரோனா தடுப்பு மருந்தின் அவசரகால பயன்பாட்டுக்கு உலக சுகாதார அமைப்பு அனுமதி அளித்துள்ளது. இதனால் உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு நாடுகள் இந்த மருந்தை தேவையான அளவுக்கு இறக்குமதி செய்து பயன்படுத்தலாம். உலக சுகாதார அமைப்பு ஒப்புதல் வழங்கிய முதல் தடுப்பூசி பைசர் மற்றும் பயோன்டெக் நிறுவனம் தயாரித்த தடுப்பு மருந்தாகும். முன்னதாக பைசர் தடுப்பு மருந்து பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவில் பொதுமக்களுக்கு போடப்பட்டு வருகிறது. வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் இந்திய விவசாயிகளுக்கு ஆதரவாக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த இளம்பெண் 15,000 அடி உயரத்தில் இருந்து ஸ்கை டைவிங் செய்து கவனம் பெற்றுள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக விவசாயிகள் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பஞ்சாபை பூர்வீகமாக கொண்டு ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் பால்ஜித் என்ற இளம்பெண் சப்போர்ட்டிங் இந்தியன் ஃபார்மர்ஸ் புரொட்டஸ்ட் என்ற வாசகத்துடன் ஸ்கை டைவிங் செய்து அசத்தியுள்ளார். ਜਿਵੇਂ ਆਪਾਂ ਨੂੰ ਸਾਰਿਆਂ ਨੂੰ ਪਤਾ ਬਲਜੀਤ ਕੌਰ ਤੇ ਮੈਂ ਪੰਜਾਬ ਤੋਂ ਲੁਧਿਆਣਾ ਡਿਸਟ੍ਰਿਕਟ ਤੋਂ ਬਿਲੋਂਗ ਕਰਦੀ ਕਿਸਾਨ ਮਜ਼ਦੂਰ ਏਕਤਾ ਜਿੰਦਾਬਾਦ ਵਾਹਿਗੁਰੂ ਜੀ ਕਾ ਖਾਲਸਾ ਵਾਹਿਗੁਰੂ ਜੀ ਕੀ ਫਤਿਹ ਬੋਲੇ ਸੋਨਿਹਾਰ ਸਤਿ ਸ੍ਰੀ ਅਕਾਲ. கேரள மாநிலத்தில் இந்த கல்வியாண்டில் 7 மாத இடைவெளிக்கு பிறகு இன்று முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டன. கேரளாவில் இந்த கல்வியாண்டிற்காக ஜூன் மாதம் முதல் வாரத்தில் தொடங்கப்பட வேண்டிய பள்ளிகள் கொரோனா பொதுமுடக்கத்தால் 7 மாதங்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டன. முதற்கட்டமாக அரசு பொதுத் தேர்வு எழுதும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு வகுப்புகள் தொடங்கியுள்ளன.
இதற்காக இந்த வகுப்புகளில் பயிலும் மாணவ மாணவிகளின் பெற்றோரிடம் சம்மத கடிதம் பெறப்பட்டுள்ளது. பள்ளிகள் திறப்பை ஒட்டி வகுப்புகள் அனைத்தும் கிருமிநாசினி மூலம் சுத்தப்படுத்தப்பட்டுள்ளது. பள்ளிக்கு வரும் மாணவ மாணவிகளுக்கு உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்யப்படுகிறது. 50% மாணவர்கள் காலையிலும் மீதமுள்ள மாணவர்கள் மதியத்திலும் வரும் வகையில் பிரித்து பாடம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு மார்ச் 17ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை பொதுத் தேர்வுகள் நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் பொறையார் அருகே குளத்தில் மீன்கள் மடிந்து மிதந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். காட்டுச்சேரி கிராமத்தில் உள்ள குளத்தில் ஏராளமான மீன்கள் செத்து மிதந்தன. இதனால் குளத்தில் யாரேனும் விஷம் கலந்திருக்கலாம் என பொதுமக்கள் அச்சமடைந்தனர். துர்நாற்றம் வீசுவதால் இறந்த மீன்களை அப்புறப்படுத்தி குளத்தை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பிரதான அருவியில் 2 நாட்களுக்கு பின் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குற்றாலம், செங்கோட்டை, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் புத்தாண்டு தினத்தை ஒட்டியும் நீர்வரத்து குறைந்ததாலும் குற்றால அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியில் 60க்கும் மேற்பட்ட யானைகள் முகாமிட்டுள்ளதால் கிராம மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கர்நாடகாவில் இருந்து இடம்பெயர்ந்துள்ள யானைகள் தேன்கனிக்கோட்டை வனச்சரகத்தில் 3 குழுக்களாக முகாமிட்டுள்ளன. இதனையடுத்து யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். யானைகள் ஆக்ரோஷமாக காணப்படுவதால் வனப்பகுதியை ஒட்டிய கிராம மக்கள் ஆடு மாடுகளை மேய்க்கச் செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர்.